அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் என்ன, எந்த ரேங்க் வரை ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் பதவி கிடைக்கும்? சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு இளநிலை உதவியாளர் தட்டச்சு பணியிடங்களுக்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும், எந்த ரேங்க் வரை கிடைக்கும் என்பதை பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் எந்த தரவரிசை வரை இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சு பணியிடங்கள் கிடைக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அமைச்சு பணிகள் வாரியங்கள், வனப்பணி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள 4ஆம் நிலை பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வை ஜூலை 12ஆம் தேதி நடத்தியது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். இந்த தேர்வு மூலம் மொத்தம் 4662 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்நிலையில் குரூப் 4 தேர்வு முடிவுகள் அக்டோபர் 22ஆம் தேதி வெளியிடப்பட்டது. எந்த தரவரிசை வரை இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சு பணியிடங்கள் கிடைக்கும் என்பதை ஜாதி பிரிவு வாரியாக இப்போது பார்ப்போம். இளநிலை உதவியாளர் தரவரிசை நீங்கள் ரேங்க் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக ரேங்க் போட்டிருப்பாங்க. எந்த ரேங்க்கு வரைக்கும் இருந்தால் கிடைக்கும், ஏன்னா மொத்தம் இருக்கக்கூடிய இந்த 4662 பணியிடங்களில் கிடைக்கும் அப்படின்ற நிலையை இந்த பதிவில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிசி 1100 to 1200 இந்த ரேங்க்கு, அதாவது 1200 ரேங்க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எம்பிசி 750 ரேங்க்குள்ளே இருந்தால் இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 750னா உங்களுக்கு 750 தரவரிசைக்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். எஸ்சி 500 ரேங்க் தரவரிசை மதிப்பெண்ணுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு கிடைக்கும். பிசிஎம்முக்கு 120 தரவரிசை, ஏன்னா அந்தந்த கம்யூனிட்டியில் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் இந்த தரவரிசையில் இருக்குன்னா உங்களுக்கான பணியிடங்கள் அந்த இதில் இருக்கக்கூடிய ரேஷியோவை பிரிக்கும் போது இவ்வளோ ரேங்க்குள்ளே இருக்கணும் அந்தந்த கம்யூனிட்டியில். இப்போது பிசின்னா பிசி கம்யூனிட்டியில் 1200 ரேங்க்கு மதிப்பெண், அதாவது 1200 தரவரிசை ரேங்க்கு அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். எம்பிசியில் 750 ரேங்க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த இதில் பணியிடம் எதிர்பார்க்கலாம். எஸ்சியில் 500 ரேங்க்குள்ளே அந்த கம்யூனிட்டி அந்த 500 ரேங்க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். பிசிஎம் தரவரிசை அந்த கம்யூனிட்டி தரவரிசையில் 120க்குள்ளே இருந்தால் கிடைக்கும். எஸ்சிஏ தரவரிசையில் எஸ்சிஏ கம்யூனிட்டி தரவரிசையில் 100க்குள்ளே இருந்தால் அங்கே அந்த இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டியில் 60 தரவரிசை மதிப்பெண்ணுக்குள்ளே இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இளநிலை உதவியாளர், நம்ம முன்னாடி பார்த்தது இளநிலை உதவியாளர் தரவரிசை கம்யூனிட்டி வைஸாக பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா கட் ஆஃப், அது தரவரிசை, இது கட் ஆஃப். இப்போ பிசிக்கு 152, எம்பிசிக்கு 152, எஸ்சிக்கு 148, பிசிஎம் 146, எஸ்சிஏ 146, எஸ்டி 141. அதே மாதிரி தட்டச்சு தரவரிசை, இப்போ தட்டச்சில் எந்த ரேங்க்குள்ளே இருந்தால் அந்தந்த கம்யூனிட்டியில் போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்பதை பார்ப்போம். பிசி 750 தரவரிசைக்குள்ளே இருக்கா, தட்டச்சில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எம்பிசியில் 500 தரவரிசைக்குள்ளே இருந்தால் தட்டச்சில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சியில் 350 தரவரிசைக்குள்ளே அந்த கம்யூனிட்டியில் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் அந்த கம்யூனிட்டியில் 60 தரவரிசைக்குள்ளே இருந்தால் தட்டச்சு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சியை 60
தரவரிசைக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டி வந்து 30 தரவரிசைக்குள்ளே அந்த கம்யூனிட்டியில் இருந்தால் தட்டச்சு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ தட்டச்சு கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 147, எம்பிசி வந்து 147, எஸ்சி வந்து 144, பிசிஎம் வந்து 141, எஸ்சிஏ 142, எஸ்டி 136. ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே மொத்தம் உங்களுக்கு எத்தனை கொஷின் இருக்குது, அதில் இத்தனை கொஷின் ரைட்டாக இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மதிப்பெண் இருக்க மாணவர்கள்லாம் இப்போ நான் வந்து மதிப்பெண் தான் சொன்னேன். அதாவது அவங்களுடைய கொஷின் தட்டச்சு கட் ஆஃப் வந்து 147 இன்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க்கு, 1.5 மார்க் அந்த மாதிரி போட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் பணியிடங்கள் இந்த இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இளநிலை உதவியாளருக்கும் தட்டச்சு போஸ்டிங் வந்து இந்த கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் தைரியமாக இந்த தரவரிசையும் இந்த கட் ஆஃபும் இருக்கும் மாணவர்கள் இந்த டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் 100க்கு 100% வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த பதிவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் தலைவரும் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவரும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசனை தலைவருமான முனைவர் ஜெயகோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.